ஹலோ கைஸ், வெல்கம் டு மதுஸ் ஃப்ளேவர் லேப். இன்றைக்கி நம்ம சேனலில் நியூ இயர் vlog தான் பார்க்க போகிறோம். நியூ இயர் அன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு தளிக்கெல்லாம் குளிச்சுட்டு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பழம் அப்புறம் கேசரி எல்லாம் செஞ்சுட்டு பூஜை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கிறிஸ்மஸுக்கு எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே பழம், கேசரி அப்புறம் கேக் இது எல்லாத்தையும் வச்சுட்டு கேண்டல் எல்லாம் ஏற்றிட்டு ப்ரேயர் பண்ணியாச்சு. நேற்று நான் வீட்டிலே கேக் பண்ணியிருந்தேன். அதை வச்சுட்டு ஜீசஸ் முன்னே வச்சு கேக் கட் பண்ணிவிட்டு ஜீசஸ்க்கு வச்சாச்சு. நெக்ஸ்ட் வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகரில் இருக்கிற சண்முகா கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலை ஆறுபடையப்பா கோவில்னு சொல்லலாம். பட் கோவிலோட ரியல் நேம் பார்த்திங்கன்னா சண்முகா டெம்பிள் அப்படின்ட்டு. இங்கே கொஞ்சம் மெட்டில் ஏறி வந்ததோடனே பஞ்சமுகி கணபதி அப்படின்ட்டு பிள்ளையார் இருப்பாங்க. பிள்ளையார் பார்த்திங்கன்னா 5 முகம் இருக்கும் பிள்ளையாருக்கு, அதனால பஞ்சமுகி கணபதின்னுட்டு சொல்லுவாங்க. பாருங்க, 5 முகம் இருக்கும். இங்கே பஞ்சமுகி கணபதியோட தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கா. கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏறினதோடனே இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்கும். சிவன் கோவில் கேவ் உள்ள என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சிவனை ஸ்பட்டிகல் லிங்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே பார்வதி அம்மனும் இருந்தாங்க. வெளியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சங்கு, சக்கரம் அப்புறம் திரிசூலம் இது எல்லாத்தையும் பெரிய பெரிய ஸ்டாச்சூஸ் வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக அழகாக இருக்கும். பாம்போட புத்து கூட இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக ஸ்டாச்சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டெப்ஸ் ஏற ஏற நம்மளுக்கு ஆறுபடையப்பா, அதாவது 6 முகம் கொண்ட முருகரோட ஃபேஸ் தெரிய ஸ்டார்ட் ஆகும். கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா வியூ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு சைடு பில்டிங்ஸ், வீடுங்க அதெல்லாம் இருக்கும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மவுண்டெயின்ஸ் லைக் கல்லுங்க, அப்புறம் மினி பார்க் மாதிரி நேச்சராக க்ரியேட் பண்ணியிருக்கிற பார்க் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேயுமே ஒரு பெரிய லிங்கம் ஒன்று வச்சுருந்தாங்க. முருகர் கோவிலுக்கு போகிறதுக்கு ஜஸ்ட் வெளியவே ஒரு பிள்ளையாரோட கோவில் இருக்கும். பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து முருகரோட ஃபேஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட்டு பிள்ளையாரை தரிசனம் பண்ணிவிட்டு உள்ளே முருகரை பார்க்க போகணும். முருகரை பார்க்குறதுக்கு போகணுன்னாக்கா இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால ரொம்பவே ரஷ் இருந்தது. அதனால இங்கே சைடில் டென்ட்டெல்லாம் போட்டு சேர்ஸ் போட்டு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. லைனெல்லாம் நின்றுட்டு போய் பார்த்தாக்கா முருகரை ஃபுல்லாக சில்வர்லேயே டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது. முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு பிரகாரத்தை சுற்றி வர இடத்துல வால்ஸில் நல்லா ஆர்ட் ஸ்கல்ப்ட் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. லைக் முருகரோட ஸ்டோரி, அப்புறம் முருகரோட ரொம்ப ஃபெமிலியரான கோவில் இருக்கும் இல்லையா, லைக் பழமுதிர் சோலை,
திருச்செந்தூர் இந்த மாதிரி கோவிலோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கல்ப்ட் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டே பிரகாரத்தை சுற்றி வரலாம். இந்த பெயிண்டிங்ஸ்க்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பிள்ளையாரோட டிஃப்ரெண்ட்டான அவதாரங்களை வந்துட்டு கலெக்ஷன்ஸ், அவதாரத்தோட ஸ்டாச்சுஸ் இருக்கும் இல்லையா, அதோட கலெக்ஷன்ஸ் தான் ஷோகேஸில் ஷோ பண்ணியிருந்தாங்க. இதை வந்து நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் அந்த ஷோகேஸை. பட் இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால ரொம்ப ரஷ் இருக்கும். அப்படின்றதுனால அங்கே வந்துட்டு கிரில்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு அங்கே கிட்ட போகாத மாதிரி அட்டம் வச்சுருந்தாங்க. அதனால் கிட்ட போக முடியல. பட் வீக் டேஸ் லைக் ரொம்ப ஸ்பெஷலான டேஸ் இல்லாமல் நார்மல் டேஸ் அந்த மாதிரி வந்தாக்கா நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிரகாரத்தெல்லாம் சுற்றிட்டு வரும்போதே இங்கேயும் ஒரு முருகர், வள்ளி தேவயானை அவங்களோட ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒரு தடவை முருகரை பார்த்துட்டு வெளியே வரும்போது வெளியே வந்துட்டு மயில், பாம்பு, அப்புறம் கருட கம்பம் இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தால் இந்த கோவில் டாப்லேருந்து வியூ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம். அங்கெல்லாம் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்த உடனே முருகர் கோவிலோட ஆப்போசிட்லேயே கருமாரியம்மனோட டெம்பிள் இருக்கும். அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கோவில்லையுமே சீலிங்கில் நல்லா பெயிண்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த அம்மன், கருமாரி அம்மன், இந்த கோவிலுக்கு ஃப்ரைடேஸில் ரொம்பவே ஸ்பெஷலான டேஸ். இந்த கோவிலில் இருக்கிற கருமாரி அம்மன் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ரொம்ப கலையாக இருப்பாங்க. டெக்கரேஷன் எப்பவுமே நல்லா பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த கோவிலோட சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கோவில்லேருந்தே நம்ம போனோம் இல்லையா, ஆறுபடையப்பா முருகர் கோவில், அந்த கோவில் தெரியும். இந்த கோவில் சுற்றியுமே வேறு வேறு அம்மன்களோட ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. சரஸ்வதி, அப்புறம் முருகர் அந்த மாதிரி ஸ்டாச்சூஸும் வச்சுருந்தாங்க. முருகர் ஸ்டாச்சுவும் இருந்துச்சு. ஆனால் நிறைய பார்த்திங்கன்னா அம்மன் ஸ்டாச்சூஸ் தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் கருமாரி அம்மனோட மூலஸ்தானத்தை தேர் வடிவில் ஸ்கல்ப்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கேயுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது. இது ஓமக்குண்டம். ஸ்பெஷல் டேஸில் ஓமெல்லாம் வாழ்த்துவாங்க. இங்கேருந்துமே வியூ நல்லா இருக்கும். லாஸ்ட்டு ஒரு தடவை கருமாரி அம்மனை பார்த்துட்டு இங்கே கொஞ்ச நேரம் இந்த கோவிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இங்கே வெளியே பார்த்திங்கன்னா இந்த கருமாரி அம்மன் கோவில் வாசலில் சூப்பரான ஒரு ரங்கோலி போட்டிருந்தாங்க, கோலம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. 2025 அப்படின்ட்டு. கோவிலெல்லாம் தரிசனமெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் கீழே வந்தோன்னாக்கா, நடந்துட்டு வந்தோன்னாக்கா இங்கே பொரி, அப்புறம் டாய்ஸு, ஃபலூடா கடைங்க, எல்லா கடைங்களும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3:30 அந்த டைமுக்கு நம்ம சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். இது விவேக் நகரில் இன்ஃபேண்ட் ஜீசஸ் என்ற ஒரு சர்ச் தான். இந்த சர்ச்சுமே ரொம்ப அழகாக இருக்கும். சர்ச்சுக்கு நான், அம்மா, அப்பா, அக்கா, பெரியம்மா இவங்க எல்லாம் கேண்டல் எல்லாம் ஏற்றிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஜீசஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ஜீசஸை. ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க.
இந்த சர்ச்சில் வந்து தேர்ஸ்டேஸ் வந்து நல்ல ப்ரேயர்ஸ் எல்லாம் பண்ணி ரொம்ப ஸ்பெஷலாக டேவாக பார்க்குவாங்க. தேர்ஸ்டேஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த சர்ச்சில். இந்த ஜீசஸை சுற்றியுமே வால்ஸில் ஜீசஸோட லைஃப் ஸ்டோரி பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஜீசஸ் எல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தாக்கா இங்கேயே ஒரு குட்டி மறுபடியும் ஒரு ஜீசஸ் வந்து வச்சுருந்தாங்க. இங்கேயுமே ப்ரேயர் எல்லாம் பண்ணோம். இங்கேயுமே ப்ரேயர் எல்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்தாக்கா ரொம்பவே அழகான மேரி ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. ஆமாம், மதர் மேரி ஸ்டாச்சுவை வந்து வச்சுட்டு மதர் மேரி ஸ்டாச்சுவை சுற்றி க்ரீனரி தான் இருந்தது. சுற்றி பாட்டட் பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அது கூடவே ஸ்வானோட பொம்மை, அப்புறம் வந்து ஒரு லேடி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜீசஸோட பேனர் வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த லேடி வந்து மதர் மேரியை பார்த்து ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இந்த சர்ச்சுமே ரொம்ப பெரிய சர்ச்சை சுற்றியுமே ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சர்ச்சுக்கு என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி கிரிப் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் பாருங்கள், அந்த கிரிப்பால் எவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. லைக் டெசர்ட் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி, நேச்சுரல் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. டெசர்ட்டில் கேமல்ஸ் இருக்கிற மாதிரி, அப்புறம் ஷீப்ஸு இதெல்லாம் இருக்குது, ஆக்ஸு. லாஸ்ட்லி ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இப்படி தான் எங்களோட நியூ இயர் போச்சு. உங்களோட நியூ இயர் எப்படி போச்சுன்னுட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மதுஸ் ஃப்ளேவர் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.